கடந்த 1975 அப்போதைய பிரதமர் இந்திரா எமர்ஜென்சி அறிவித்தார். அரசுக்கு எதிராக பேசுவோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது அரசில் இருந்த மோடி குஜராத்தில் எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டினார். போலீசில் சிக்காமல் இருக்க சர்தார்ஜி, சாமியார் என பல வேடங்களில் RSS இயக்கத்திற்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் MP ராகுல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராகுல் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து இடைக்கால சபாநாயகருக்கு முறைப்படி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பஸ் கட்டணம் கடைசியாக 2018 உயர்த்தப்பட்டது. தற்போது போக்குவரத்து துறைக்கு 18,178 கோடி கடன் உள்ளது. கடுமையான நெருக்கடியில் இருந்தாலும் கிராமப்புற நகர்ப்புற மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கப்படுகிறது என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய இறப்பில் இதுவரை 59 பேர் மரணம் அடைந்துள்ளனர். இதில் 6 பெண்களும் இறந்தனர். 6 பெண்கள் பலியானதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. 3 பேர் கொண்ட இந்த விசாரணை குழுவின் தலைவராக குஷ்புவை நியமித்து தேசிய மகளிர் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியன் 2 படத்தினை இயக்குநர் சங்கர் இயக்கி வருகிறார். படத்தில் கமல்ஹாசன், பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பாபி சிம்ஹா, சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்தியன் 2 படத்தின் ட்ரெய்லரில் காந்தி வழியில் நீங்க, நேதாஜி வழியில் நான் என்ற வசனம் வைரலாகி வருகிறது. மூணார் பகுதியில் இன்று பகலில் பலத்த மழை பெய்தது. அதில் மகாத்மா காந்தி காலனி பகுதியில் மண் சரிந்து குமார் என்பவர் வீட்டின் மீது விழுந்தது. வீட்டில் இருந்த குமாரின் மனைவி மாலா, வயது 39, இடிபாடுகளில் சிக்கினார். போலீசார், தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். போகும் வழியிலேயே இறந்தார். மீண்டும் மண் சரிவுக்கு வாய்ப்புள்ளதால் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வசித்தவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர். அதிமுக முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் MR விஜயபாஸ்கர் 100 கோடி நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி கரூர் மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி சண்முக சுந்தரம் தள்ளுபடி செய்தார். முன்னாள் அமைச்சர் தரப்பு மதுரை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகப்பேறு கால மரணங்களை தடுப்பதில் கோவை மாவட்ட சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. மகப்பேறு கால மரணங்களை குறைக்கும் சிறந்த 10 மாவட்டங்களில் கோவைக்கு 6வது இடம் கிடைத்துள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அருணா தெரிவித்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மாதந்தோறும் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுவது வழக்கம். பௌர்ணமி முடிந்து உண்டியல் எண்ணப்பட்டது. அதில் 2,57,98,914 ரூபாய், 181 கிராம் தங்கம், 1,465 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். சென்னையில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. எழும்பூர், அமைந்தகரை, புரசைவாக்கம், நந்தனம், கோயம்பேடு, KK நகர், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. லோக்சபா சபாநாயகர் பதவிக்கு ஆளும் பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும், இண்டி கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகின்றனர். தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு அளிப்பதாக YSR காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். அவரது கட்சிக்கு 4 MPக்கள் உள்ளனர். அரசியல் அமைப்பு சட்டம் மீது தங்களது அன்பை வெளிப்படுத்த காங்கிரசுக்கு உரிமை இல்லை என பிரதமர் மோடி கூறினார். எமர்ஜென்சியை எதிர்த்த அனைத்து மாமனிதர்களுக்கும் பெண்களுக்கும் மரியாதை செலுத்தும் நாள் இன்று என தெரிவித்துள்ளார். இந்திரா எமர்ஜென்சி காலத்தில் மக்கள் மீது இரக்கமற்ற கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார். காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் தனது பாட்டை எமர்ஜென்சி விதித்ததை மறந்துவிட்டார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். சர்வாதிகாரத்தில் பெருமிதம் கொள்ளும் காங்கிரஸ் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ள விரும்புகிறது என்றும் அமித்ஷா விமர்சனம் செய்தார். இந்தியா ஜனநாயகத்தின் தாய். அத்தகைய ஜனநாயகத்தின் கழுத்தை நெரித்தது காங்கிரஸ் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா கூறினார். டெல்லியில் நடைபெற்ற ஜனநாயகத்தின் கருப்பு தின விழாவில் பேசிய நட்டா, அவசர நிலையை பார்த்தவர்களை சந்தித்து நிலைமை என்ன என்பதை அறிய முயற்சி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார். எமர்ஜென்சி நாட்டின் ஜனநாயகத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கூறினார். எமர்ஜென்சி என்றால் என்ன, எப்படி விதிக்கப்பட்டது என்பது பற்றி அனைத்து மாணவர்களின் புத்தகங்களில் பாடம் இடம்பெற வேண்டும். எமர்ஜென்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கைதானது எப்படி என்பதை மாணவர்கள் அறிய வேண்டும் என்றும் தெரிவித்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த பிரச்சினைகளாலேயே முதுகில் குத்தப்பட்டு பாரத மாதா கண்ணீர் வடித்த நாள் என கவர்னர் RN ரவி பதிவிட்டுள்ளார். நமது தேசிய வரலாற்றின் இந்த கருப்பு அத்தியாயம் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் நமது தாய்நாட்டின் கண்ணியத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான உறுதியுடன் இந்த நாளில் துக்கம் அனுசரிப்போம் என்றும் கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். நாடு எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறது. தனது தவறுகளை மறைக்க பிரதமர் மோடி கடந்த காலத்தை பற்றி கூறுகிறார் என
காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். காங்கிரஸ் எப்போதும் ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை ஆதரித்து வருகிறது, நாங்கள் அதை தொடர்ந்து ஆதரிப்போம் என்றும் கார்கே தெரிவித்தார். சபாநாயகர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சியான இண்டி கூட்டணி சார்பில் கே சுரேஷும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து இந்த தேர்தலில் போட்டி உறுதியாகியுள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதன்முறையாக சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கினால் ஆளுங்கட்சி நிறுத்தும் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிக்க தயாராக உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறினார். சபாநாயகர் பதவிக்கு ஆதரவு தர வேண்டும் என கார்கேவிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டார். துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிக்கு தரப்பட வேண்டும் என அவரிடம் தெரிவித்தோம், இதுவரை அவர் பதிலளிக்கவில்லை என ராகுல் தெரிவித்தார். சபாநாயகர் பதவி தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை லோக்சபாவின் மரபுக்கு எதிரானது என்பதால் அதனை ஏற்கவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர் அல்லது குறிப்பிட்ட நபர்தான் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது லோக்சபா பாரம்பரியத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவை காங்கிரஸ் தன்னிச்சையாக எடுத்துள்ளதாக அக்கட்சி தலைவர்கள் கூறியுள்ளனர். காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் சுதீப் பந்தோபாத்யாய் தெரிவித்தார். லோக்சபா சபாநாயகர் தேர்வு விஷயத்தில் எங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. ஆளும் தேஜ கூட்டணியின் வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க தயார். ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கிட வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தெரிவித்தார். லோக்சபா சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. எதிர்க்கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்க தேஜ கூட்டணி மறுத்துவிட்டது. இதனால் தேர்தல் கட்டாயப்படுத்தப்பட்டது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறினார். துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சியினர் வசம் இருந்திருக்க வேண்டும். இதுதான் எதிர்க்கட்சிகளின் ஒரே கோரிக்கை. சபாநாயகர் பதவிக்கு இண்டி கூட்டணி போட்டியிடுவதால் எதிர்க்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை பெற விரும்புகின்றனர் என்றும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் நடந்த போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் கவர்னர் RN ரவி கலந்து கொண்டு பேசினார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் வெளியில் இருந்து வருவதில்லை, இங்கேயே உருவாக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் இருண்ட நிகழ்வு நடைபெற்றுள்ளது என கவர்னர் ரவி கூறினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக நேர்மையான நியாயமான விசாரணை நடத்த சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என தமிழக கவர்னரை சந்தித்து அதிமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். கள்ளச்சாராய மரணம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். தொடர்ந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்க அதிமுகவிற்கு இன்று ஒருநாள் தடையும் விதித்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். இது தொடர்பாக ஆளுநர் ரவியை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம். மத்திய குழு மற்றும் மருத்துவ குழு அமைத்து முறையாக ஆய்வு மேற்கொண்டு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் பிரேமலதா கூறினார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் மிக மோசமானது. ஆளுங்கட்சியினர் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற வாய்ப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதா? போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளது. மாநில போலீசார் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்றும் பழனிசாமி விமர்சித்தார். தமிழகம் தற்போது போதை மாநிலமாக மாறியுள்ளது. தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் விற்பனை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தேமுதிக கழக அவைத்தலைவர் இளங்கோவன் தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக விதி 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவித்தார். சனாதன விவகாரம் தொடர்பாக பேசிய அமைச்சர் உதயநிதிக்கு பெங்களூரு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்கும் மனு மீதான விசாரணை முடிந்த பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி சரவணா தெரிவித்தார். வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்து தேர்வான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் இன்று லோக்சபாவில் தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் மட்டும் தெலுங்கு மொழியில் பதவியேற்றார். ಕೆ ಗೋಪಿನಾಥ್ ಅనే నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము, విధేయత చూపుతానని
தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் இன்று லோக்சபாவில் பதவியேற்றனர். மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி தமிழில் பதவியேற்றார். இறுதியில் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுவதாக சொல்லி முடித்தார். இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன். குடிநீர் கேட்டு டெல்லியில் போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு குறைந்ததால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகையிலிருந்து சென்ற 10 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது மீனவர்கள் நலன் சார்ந்த சிக்கல் மட்டுமல்ல, உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு சம்பந்தப்பட்ட சிக்கல் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினையில் இலங்கை படையினரின் அத்துமீறலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் எம்எல்ஏ உதயசூரியனுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சி இருக்க வாய்ப்பில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் எதிரியாக கருதுவது பாமகவை அல்ல, திமுகவைத்தான். திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையேதான் போட்டி எனவும் சீமான் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராதாபுரத்தில் பிரச்சாரம் செய்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்ய காரணம் பாமக போட்ட வழக்கை திரும்ப பெற்றதால்தான், இல்லையென்றால் வேறு எங்கேயாவது அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார் என தெரிவித்தார். குலதெய்வ வழிபாடு குறித்து கவர்னர் கூறியதாக பரவும் உண்மைக்கு மாறான தகவலை நம்ப வேண்டாம் என கவர்னர் அலுவலகம் கேட்டுள்ளது. பொய் செய்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் மரணம் தொடர்பாக அவதூறாக விமர்சித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மாநில தலைவர் அன்புமணியிடம் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு திமுக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ரஷ்யாவுக்கு ஆட்களை கடத்தி வலுக்கட்டாயமாக போரில் ஈடுபடுத்தும் கும்பலை பிடிக்க தமிழகம் உட்பட நாடு முழுவதும் சிபிஐ தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. பாஜகவும் காங்கிரசும் அரசியலமைப்பு சட்டத்தை பல்வேறு திருத்தங்கள் மூலம் சாதிய வகுப்புவாத சட்டமாக மாற்றியுள்ளனர் என மாயாவதி விமர்சனம் செய்துள்ளார். ஆதாயங்களுக்காக இந்திய அரசியலமைப்புடன் இவர்கள் விளையாடும் விதம் ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து லண்டனுக்கு செல்ல இருந்த ஏர் இண்டியா விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மும்பையில் உள்ள விமான சேவை கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அழைப்பு வந்தது. சந்தேகப்படும்படியான எந்த பொருளும் கிடைக்காததால் விமானத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. மிரட்டல் விடுத்த பயணியை அதிகாரிகள் கைது செய்தனர். கனமழை காரணமாக அயோத்தி ராமர் கோயிலின் கருவறையின் மேற்கூரையில் மழைநீர் ஒழுகுவதாகவும் பகவான் ராமருக்கு அபிஷேகம் செய்ய சிரமமாக இருப்பதாகவும் கோவிலின் அர்ச்சகர்கள் தெரிவித்துள்ளனர். கோயிலில் மழைநீர் கசிவதை தலைமை அர்ச்சகர் ஆச்சாரிய சத்யேந்திரதாசும் உறுதி செய்துள்ளார். கோயிலின் வடிகால் வசதி முறையாக இல்லை என்றும் புகார் தெரிவித்தனர். பார்லிமெண்டில் ரேபரேலி எம்பியாக ராகுல் பதவியேற்றார். அவர் பதவியேற்க போகும்போது அவர் சென்ற யாத்திரையின் பெயரான பாரத் ஜோடோ என இண்டி கூட்டணியினர் முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அவர் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவியேற்றுக் கொண்டார். உறுதிமொழி படிவத்தை வாசித்து முடித்ததும் வாழ்க இந்தியா, வாழ்க அரசியலமைப்பு என முழக்கமிட்டார். ஜெய் ஹிந்த், ஜெய் சம்விதான். கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு விதித்த தடையை நீட்டித்து டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஜாமீன் வழங்க முடிவு செய்வதற்கு முன்னர் அமலாக்கத்துறைக்கு சரியான வாய்ப்புகளை வழங்கியிருக்க வேண்டும். அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களை ஆய்வு செய்யவில்லை என கூறி கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் மீதான இடைக்கால தடையை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் 3 நாள் கோடை உற்சவம் நடைபெற்று வருகிறது. நிறைவு நாளான இன்று பக்தோசி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பூக்கார திரு கங்கையம்மன் கோயிலில் 88ஆம் ஆண்டு ஆனி மாத பால்குட திருவிழா விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் பூக்கரகத்துடன் பால்குடம் சுமந்தபடி ஆடி பாடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கங்கையம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஜூலை 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும்,
புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் போலீசார் சார்பாக கடந்த 2 தினங்களாக போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு போட்டிகள் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடந்தது. ஊட்டி பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட கலெக்டர் அருணா மற்றும் SP சுந்தரவடிவேல் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். போதைப் பொருள் குறித்து பள்ளி மாணவர்கள் பாடல் பாடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவையைச் சேர்ந்த முன்னாள் எம்பியான KC பழனிசாமி கோவை ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் முதலாவது கோர்ட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தொடர்பான செய்தியாளர்கள் கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, ரோட்டில் போகிற வருகிறவர்கள் குழு அமைத்தால் அதை கேள்வியாக கேட்கிறீங்க என பதிலளித்ததாக மனுவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் இன்று பார்லிமென்றில் பதவியேற்றுக் கொண்டனர். சிலர் கருணாநிதி வாழ்க, திராவிடம் வாழ்க, தளபதி வாழ்க என கோஷமிட்டனர். சிலர் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவியேற்றுக் கொண்டனர். சிலர் உதயநிதி வாழ்க எனவும் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக CBI விசாரணை கோரி வழக்கறிஞர் K. பாலு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி R. மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான அறிக்கை தயாராக உள்ளது என தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் B.S. ராமன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பனந்தோப்பு காலனியில் இரவில் சிக்கன் சாப்பிட்ட சரண் என்ற சிறுவனுக்கு வயிற்று வலி, வாந்தி ஏற்பட்டு கெலமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் சிறுவன் பரிதாபமாக இறந்தான். தாய் ரம்யா அளித்த புகாரின் பேரில் கெலமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒரு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமை செயலாளர் மற்றும் DGPக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அடவிசாமிபுரம் கிராமத்தில் நள்ளிரவில் முனிராஜ் என்பவரின் விவசாய தோட்டத்தில் கட்டி வைத்திருந்த 2 ஆடுகளை சிறுத்தை கடித்து குதறியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தை காலடி தடம் மற்றும் இறந்த ஆடுகளை பார்வையிட்டனர். 6 மாதங்களில் 14 ஆடுகளை கடித்து கொன்ற சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயூர் வனத்திலிருந்து உணவு தேடி வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அரசச்சூர் கூச்சுவாடி கிராம சாலையில் நின்றிருந்தது. அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே நின்றனர். தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை ஐயூர் வனத்திற்குள் விரட்டினர். கிராம சுகாதார செவிலியர்களை துணை சுகாதார நிலையங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் அரசு பள்ளியில் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது. கல்வித்துறை மானிய கோரிக்கையில் 6ஆம் வகுப்பு முதல் கணினி அறிவியலை அறிமுகப்படுத்திய தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் வேலம் வருவாய் உள்வட்டத்திற்குட்பட்ட 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டவர்களில் 49 பேர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் இறந்தவர்களில் நேற்று வரை 19 பேர் இறந்த நிலையில் இன்று காலை மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மற்ற 29 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து பள்ளி மாணவி காயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராம சுகாதார செவிலியர்களை கொண்டு துணை சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆண் குரங்கு ஒன்று சாலையை கடக்க முயன்றபோது கார் மோதி இறந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் குரங்கிற்கு மனிதர்களைப் போல பூக்களால் அலங்கரித்து பூஜை செய்து வழிபட்டு பின்னர் பாடை கட்டி தூக்கிச் சென்று அடக்கம் செய்தனர். சங்கரன் கோவிலிலிருந்து ராயகிரிக்கு இயக்கப்பட்ட அரசு பஸ்ஸில் மழைநீர் ஒழுகாமல் இருக்க பஸ் கூரையின் மீது பேனர் கட்டப்பட்டு இயக்கப்பட்டது. சிங்கம்புணரி அருகே அய்யனார் கோயில் புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடந்த மஞ்சு விரட்டில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. வனவிலங்குகளால் வாழ்வாதாரத்தை இழந்து வரும் நிலையில் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காத வனத்துறையை கண்டித்து தென்காசி வடச்சேரியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புதுச்சேரி காரைக்காலில் உள்ள சாராய கடை கள்ளுக்கடைகளுக்கு வரும் 29ஆம் தேதி ஏலம் விட கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்துள்ளார். kellalauction.by.gov.in என்ற இணையத்தில் மின்னணு முறையில் ஏலம் நடக்கிறது. 29ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சாராய கடைகளுக்கும் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை கள்ளுக்கடைகளுக்கும் ஏலம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுருக்குமடி இரட்டைமடி வலைகள் மற்றும் அதிவேக என்ஜின் பொருத்திய விசைப்படகை முற்றிலுமாக தடை செய்ய கோரி தரங்கம்பாடியில் 19 மீனவ கிராமத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளம்வழுதி தலைமையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். கள்ளச்சாராய மரணங்களை தமிழக அரசு தடுக்க தவறியதாக கூறி அரசை கண்டித்து தஞ்சாவூரில் தேமுதிக கட்சி ஆர்ப்பாட்டம் நடந்தது. போதைப் பொருளை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் தமிழக முதல்வர் பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தெலுங்கானா அக்காவும் ஜார்க்கண்ட் ஜிப்பாவும் இங்கேயே முழு நேரமும் டேரா போட காரணம் என்னவாக இருக்கும் என்ற தலைப்பில் புதுச்சேரியில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த போஸ்டரில் கோப்புகளில் கையொப்பமிட்டால் கோடிகளில் கொட்டுது நம்ம புதுவையில் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வரும் குருமூர்த்தி கடந்த 2 தினங்களுக்கு முன் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் பூரண நலம் பெற வேண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மனமுருகி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து CBI விசாரிக்க வேண்டும், திமுக பதவி விலக வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் இதுவரை 14 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தற்போது மேலும் 7 பேரை கைது செய்த CBCID போலீசார் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பனங்காட்டேரி மலைப்பகுதியில் நடமாடும் ஒற்றை காட்டு யானை அவ்வழியாக வாகனங்களில் செல்வோரை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனையாளர்கள் சங்கத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடந்தது. கடந்த வாரத்தில் 841 பருத்தி மூட்டைகள் விற்பனைக்காக வந்திருந்த நிலையில் இந்த வாரம் 468 மூட்டைகள் மட்டுமே வந்தது. மூட்டைகள் குறைந்திருந்தாலும் விலையில் மாற்றம் இல்லாததால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். ஓசூர் ஆவலப்பள்ளி பாரத் நகரில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயதுடைய தன்யஸ்ரீ என்ற சிறுமியை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்தது. காப்பாற்ற வந்த தாய் ஜோதியையும் கடித்தது. படுகாயமடைந்த இருவரையும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அச்சுறுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை ஈஷா யோகா மையத்தில் இருக்கும் தியானலிங்கம் மற்றும் ஆதியோகி வளாகங்களில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நடப்பதால் ஜூன் 27ஆம் தேதி மட்டும் மூடப்படுவதாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அன்று ஒருநாள் மட்டும் பக்தர்கள் ஈஷாவிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் அடுத்தடுத்த கடைகளில் தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் வழியாக வாரம் 2 முறை இயக்கப்படும் தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஜூன் 25ஆம் தேதி முதல் சிக்கபனவரா, யஸ்வந்த்பூர் பைபாஸ், லோட்டிகொள்ளஹள்ளி, பையப்பனஹள்ளி வழியே இயக்கப்படும். இனி இந்த ரயில் யஸ்வந்த்பூர், பனஸ்வாடி ஸ்டேஷனுக்கு செல்லாது என தென்மேற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதை 18வது கொண்டை ஊசி வளைவில் சாலையோர தடுப்பு சுவரில் சிறுத்தை ஒன்று படுத்திருந்ததை பார்த்த டூரிஸ்டுகள் அதிர்ச்சியடைந்தனர். சிலர் வாகனங்களை நிறுத்தி அமைதியாக வேடிக்கை பார்த்ததுடன் செல்போனில் போட்டோ, வீடியோ எடுத்துக் கொண்டனர். டூரிஸ்டுகளை பார்த்த சிறுத்தை அங்கிருந்து வனத்திற்குள் ஓடி மறைந்தது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐந்தருவி, பிரதான அருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இன்று பல்வேறு சாலைகளில் சுற்றித் திரிந்த 9 மாடுகள் பிடிக்கப்பட்டு கோசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக போலீசார் அதிருப்தி அடைந்துள்ளனர். மதுரையில் இருந்து திருச்சி வழியாக பெங்களூருவுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் நாளை முதல் இயக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் ரயில் இயக்கப்படும். 2017ஆம் ஆண்டு வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட 5 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பொன்னேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபாஸ் நடித்த கல்கி படத்தின் டிக்கெட் விலையை உயர்த்த ஆந்திர அரசு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது.
உள்நாட்டில் தயாரிக்கப்படும் 10 ஆளில்லா கண்காணிப்பு ட்ரோன்களை வாங்க இந்திய விமானப்படை சார்பில் மத்திய அரசிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராணுவ அமைச்சகம் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளது. உலக கைம்பெண்கள் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் வழிகாட்டி நிகழ்ச்சி நடந்தது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வியாளர் புனிதா நாட்டுப்புற பாடல் பாடி கைம்பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசினார். கொடைக்கானல் ஏரி ரோட்டில் ஆக்ரோஷமாக காட்டெருமைகள் மோதின. ஏரி ரோட்டில் நடைபயிற்சி மேற்கொண்டோர் அலறி அடித்து ஓடினர். பொள்ளாச்சி அடுத்த ஒரக்கலியூர் கிராமத்தில் குணசேகரன் என்பவரின் தோட்டத்தில் உள்ள 30 அடி மரத்தில் மலைப்பாம்பு சுற்றி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வனத்துறைக்கு தகவல் அளித்தார். வனத்துறையினர் வழிகாட்டுதல் பேரில் பாம்புபிடி வீரர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து ஆழியாறு குரங்கு அருவி அடர்ந்த வனப்பகுதியில் வனத்துறை உதவியுடன் பத்திரமாக விட்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து பருப்பு லோடு ஏற்றிக்கொண்டு ஆந்திர மாநிலம் குப்பம் வழியாக வாணியம்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி மலை சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பில் மோதியது. சுமார் 800 அடி உயரத்தில் மலை உச்சியில் லாரி ஆபத்தான நிலையில் அந்தரத்தில் தொங்கியது. அம்பலார் போலீசார் 2 ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி லாரியையும் லாரியில் இருந்த 2 பேரையும் பத்திரமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தாயை காண வந்த நபரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து தப்பினார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் கொள்ளையனை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வக்கனப்பட்டி கிராமத்தில் உள்ள பேக்கரி கடையில் ஓசியில் ஸ்வீட் கேட்டு மர்ம நபர் தகராறில் ஈடுபட்டார். சுத்தியலால் கடையின் கண்ணாடிகளை உடைத்தார். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குப்புசாமி தெரு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பது தெரிந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் முடிகண்டநல்லூரில் இருந்து கொர்க்கை வழியாக மயிலாடுதுறை வந்த பஸ் கொண்டல் என்ற இடத்தில் எதிரே வந்த லாரி மீது மோதியது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மணல்மேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் களஞ்சேரியில் இருந்து பள்ளி அக்ரஹாரம் நோக்கி சென்ற மினி பஸ் உதாரணமங்கலம் தோட்டம் அருகே டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்தது. இதில் 10 பேர் காயமடைந்தனர். மெலட்டூர் போலீசார் காயம்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல் வளையமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் திருமணமாகி 3 ஆண்டுகளே ஆன நிலையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முத்துலட்சுமியின் குடும்பத்தினர் தங்களது பெண்ணின் இறப்பில் சந்தேகம் உள்ளது என கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆனங்கூர் ரயில்வே ஸ்டேஷனில் இரவில் நின்று செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணிக்கும் பெண் பயணிகளிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த தீப் ஜோதி என்ற வாலிபரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பறிக்கப்பட்ட நகைகள் மற்றும் கூட்டாளிகளை கண்டறிய தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தலையில் முக்காடு போட்டு திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி லால்குடியில் கிராவல் மண் திருட்டில் ஈடுபட்ட 2 கைதாகினர். 2 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி சாராய வழக்கில் மெத்தனால் விநியோகம் செய்த சிவக்குமார், ஆலை உரிமையாளர் பென்சிலால், கௌதம் உட்பட 7 பேருக்கு 15 நாட்கள் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கோவை செல்வபுரத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் 2 வீலரில் வந்த 3 பேரை பிடித்து விசாரித்தனர். மூவரும் பிரபல ரவுடி சஞ்சய் ராஜுவின் கூட்டாளிகள் என்பதும் இந்த ரவுடி கும்பலுக்கு இடையூறாக உள்ள பொன்குமார் என்பவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதும் தெரியவந்தது. துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் மற்றொரு கூட்டாளியான சல்பல்கான் என்பவருடன் சேர்த்து 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜப்பானில் உள்ள ஷான்சு தீவின் கிழக்கு கடற்கரை பகுதி அருகே இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவாகி உள்ளதாக ஜெர்மானிய புவி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் ரஷ்ய நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய நாட்டின் அரசு ஊடகத்தில் பிரதமர் மோடியின் பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து 2 நாட்டு உறவு குறித்து ஆலோசனை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா நாடு முழுவதும் அவசர நிலையை அமல்படுத்தி 49 ஆண்டுகள் நிறைவடைந்து 50வது ஆண்டை தொட்ட நிலையில் கங்கனா தான் நடித்து முடித்துள்ள எமர்ஜென்சி படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளார். அதன்படி இப்படம் செப்டம்பர் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடிகை வேதிகா கடைசியாக 2019 வெளியான காஞ்சனா 3 படத்தில் நடித்தார். தற்போது 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு அவர் நடித்துள்ள பேட்டரா படம் விரைவில் திரைக்கு வருகிறது. LJ சினு இயக்க பிரபுதேவா நாயகனாக நடித்துள்ளார். இமான் இசையமைத்துள்ளார். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. இசை, நடனம், ஆக்ஷன் கலந்து உருவாகும் இந்த படத்தை அடுத்த மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். மதுவை அடிப்படையாக வைத்து உருவாகும் படம் பாட்டல் ராதா. தமிழ், மலையாளத்தில் உருவாகும் இதில் குரு சோமசுந்தரம் கதையின் நாயகனாக நடிக்கிறார். சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய் உட்பட பலர் நடிக்கின்றனர். தினகரன் சிவலிங்கம் இயக்கி வருகிறார். ஷான் ரோல்டன் இசையமைக்கிறார். மதுவின் கொடுமைகளை காமெடியாக சொல்லும் படமாக உருவாகிறது. ஆந்திராவைச் சேர்ந்தவர் நடிகர் வெங்கல் ராவ். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ், தெலுங்கில் சண்டை கலைஞராக பணியாற்றினார். பின்னர் காமெடி நடிகராக மாறி படங்களில் நடித்து வந்தார். குறிப்பாக வடிவேலுவுடன் இணைந்து தலைநகரம், எலி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பேசப்பட்டார். 2022 சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டார். பட வாய்ப்பும் குறைந்ததால் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார். தற்போது அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், எனக்கு கை கால்கள் விழுந்துடுச்சு, என்னால் நடக்க முடியல, சரியாக பேசவும் முடியல, சிகிச்சைக்கு பணமும் இல்ல, நடிகர்கள், சினிமா சங்கங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க, இதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை என உருக்கமாக வேண்டுகோள் வைத்துள்ளார். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் 2 படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகிறது. சென்னையில் இப்பட விழாவில் பேசிய கமல், இந்தியன் பட டப்பிங்கின் போதே 2ஆம் பாகம் பற்றி நானும் ஷங்கரும் பேசினோம். இந்தியன் 2விற்கான கதையை எங்களுக்கு இன்றும் தந்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஊழல் அதிகமானதால் தான் இந்தியன் தாத்தா 2வின் வருகைக்கு அர்த்தம் கிடைத்தது. நாட்டில் ஊழல்கள் அதிகமாவதற்கு அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நாமும் தான் காரணம். நாம் இல்லாமல் ஊழல்கள் நடக்குமா என்றார். ஜவான் படத்திற்கு பின் அல்லு அர்ஜுன் படத்தை இயக்க இருந்தார் அட்லி. ஆனால் அப்படம் டிராப் ஆகிவிட்டது. இதையடுத்து மீண்டும் ஹிந்தியில் ஒரு படம் இயக்குகிறார். இதில் சல்மான் கான் ஹீரோவாக நடிக்கிறார். இந்த படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வேடத்தில் ரஜினியை நடிக்க வைக்க பேசி வருகிறார் அட்லி.